ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 3:17. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம், ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியுது. இயேசு தன்னுடைய 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனேயே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு நற்சான்றிதழ் கிடைக்கிறது, ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிறது. யார் கொடுக்கிறார் என்றால் பிதா கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். ஒரு சான்றிதழ் வாங்குவது என்பது ஒரு சாதாரண விஷயமே அல்ல, இல்லையா? ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கிற இடத்துல, ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல இவங்க நல்லவங்க என்று சொல்லி ஒரு சான்றிதழ் பெறுது என்பது ரொம்ப கஷ்டமான, அதுக்காக பல போராட வேண்டிய காரியங்கள் உண்டு. இப்போ இயேசு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சான்றிதழை ஏதோ ஒரு மனுஷர்கிட்டருந்தோ ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேருந்தோ வாங்கலை. பிதாவானவர் இந்த நற்சான்றிதழை கொடுத்துருக்கிறார். பரலோகம் இந்த நற்சான்றிதழை கொடுத்துருக்கு. அப்போ 30 வயது வரை இயேசுவை இந்த பரலோகம் பார்த்துட்டு இருக்குது. 30 வயது வரை இயேசுடைய கேரக்டரை, இயேசுடைய டெஸ்டிமனியை, இயேசுடைய முழு வாழ்க்கையை, நடவடிக்கையை, அவருடைய பேச்சை, அவருடைய பழக்க வழக்கத்தை பரலோகம் உற்று கவனித்ததுனால இன்றைக்கு பரலோகம் மெச்சி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது அவர் தேவகுமாரனாக இருந்தது உண்மைத்தான். ஆனாலும் 100% அவர் ஒரு மனுஷகுமாரனாய் இருந்தார், ஒரு மனிதனாய் இருந்தார். ஒரு மனிதனாய் இருந்தார் என்றால் நம்மை போலத்தான் அவர் இருந்தார். நம்மளுக்கு வந்த சோர்வுகள், நம்மளுக்கு வந்த பசி, நம்மளுக்கு வந்த களைப்பு, நம்மளுக்கு வந்த கண்ணீர், நம்மளுக்கு வந்த பிரச்சனைகள், நம்மளுக்கு வந்த சோதனைகள் எல்லாமே இயேசுவும் சந்தித்து இருக்கிறார். அப்போ நம்மை போல ஒரு மனிதனாய் வாழ்ந்து, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் ஜெயித்ததுனால தான் இவ்வளவு பெரிய நற்சான்றிதழ் அவருக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு அவர் வாழ்ந்துட்டார் என்றால் ஏன் நம்மளால் வாழ முடியாதா என்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கிடைக்குது, இல்லையா? அப்போ இயேசு வாழ்ந்திருக்கிறார், நற்சான்றிதழ் பெற்றார் என்றால் நானும் வாழுவேன், வாழ முடியும், எனக்கும் ஒரு சான்றிதழ் பரலோகம் கொடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நம்மளுக்குள்ள வரட்டும். ஓகேங்களா? அப்போ இந்த 30 வயது வரை பரலோகம் அவரை உற்று கவனிக்கும் போது என்னென்ன காரியங்களை அவர் செய்தார் என்று நம்ம வேதத்திலேருந்து ரொம்ப பார்த்தா இன்றைக்கி நம்மளுக்கு நிறையா தெரியாது. ஏன்னா இயேசு பிறக்கும் போது அந்த காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிறந்தது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 8ஆம் நாளிலே அவரை எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 12வது வயசில் அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார், எங்கே போனார், எப்படி வளர்ந்தார் என்பது எதையும் குறித்தான ரெக்கார்டு வேதத்தில் இல்லை. திடீர்னு என்று 30வது வயதில் அவர் வருகிறார். ஆனாலும் எந்த விதமான ரெக்கார்டு இன்னைக்கு நம்மளுக்கு இல்லாமல் இருக்கிறது மாதிரி காணப்பட்டாலும் ஒரு சில வசனங்கள் நம்ம வைத்து ஆதாரமாக வைத்து நான் பார்க்கும்போது நிச்சயமாகவே இயேசு இந்த 30 வயது வரை இந்த காரியத்தெல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை கேட்டு கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாலிப பிள்ளைகள், டீன்ஸ் பசங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இயேசு எப்படி தன்னுடைய அந்த இளம் பருவத்தில், வாலிப பருவத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு எப்படியெல்லாம் வாழ்ந்தார் முதலாவது பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் லூக்கா 2 அதிகாரம் 51 வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 2:51 பின்பு அவர் அவர்களோட கூட போய், யார்? தன்னுடைய பெற்றோரோட கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு? தன்னுடைய தகப்பனுக்கும் தந்தைக்கும் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். அப்போ இந்த 30 வயது வரை இயேசு என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு ஆன்சரு, அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். இன்னைக்கு இந்த வயதில் கீழ்ப்படிகிறது என்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சொல்லுகிற காரியங்கள் என்னன்னா, என் பையன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்,
அப்போ பேரண்ட்ஸ்ட்டை கேட்கணும், நீங்கள் கீழ்ப்படிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த வயதில் கீழ்ப்படுகிறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இயேசு இந்த வயதில் தான் தன் பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படித்திருந்தார். இயேசு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இருக்குதான்னு கேட்டால் நிச்சயமாகவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அவருடைய சத்தத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு பிசாசு நடுங்கிறான், காற்றும் கடலும் அதட்டும் போது அது கீழ்ப்படியுது. உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் அவருக்கு கீழ்ப்படியுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் பிதாவுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். உலகத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார். அப்போ ஒரு அற்புதமான ஒரு டெஸ்ட் மணியை நம்ம பார்க்கிறோம். ஒரு நல்ல சாட்சியை குடும்பத்தில், விசேஷமாக பெற்றோர்களுக்கு முன்பாக இயேசு அதை சாட்சியை ஏற்படுத்தினதை நான் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லுவோம், ஒரு வேலை சொல்லும் போது செய்ய மாட்டாங்க, ரொம்ப யோசித்து செய்வாங்க, அல்லது ரொம்ப லேட்டாக செய்வாங்க. அப்போ நம்ம திட்டுவோம், ஏன்னா கீழ்ப்படிவே மாட்டேங்கிறீன் அப்படின்னு திட்டுவோம் இல்லையா? இயேசு அவங்க அம்மாவும் அப்பாவும் சொல்லுகிற காரியத்தை எல்லாம், இங்கே பாரு, நான் யார் தெரியுமா, நான் பரலோகத்திலிருந்து வந்தவன், எனக்கு உங்களுக்கு கீழ்ப்படிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை மிரட்டலை, சாந்தமாய் அமைதலாய் தாழ்மையோடு இருக்கிறதை நான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்முடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கிறது? நம்ம வெறும் பேரண்ட்ஸுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தெய்வத்திற்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது. அந்த கீழ்ப்படுதல் சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்படின்னா என்ன? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் கீழ்ப்படிந்தார். தெய்வ திட்டத்திற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்ததை நான் பார்க்கிறோம். ஆகவே கீழ்ப்படுதல் ரொம்ப 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 அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் 6:3 இயேசுவை குறித்து அங்கே சில மக்கள் சொல்கிறாங்க, இவன் தச்சன் அல்லவோ, மரியாளுடைய குமாரன் அல்லவோ, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைத்தார்கள். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் என்னன்னா, இயேசு ராஜா குடும்பத்தில் பிறப்பார் என்று சொல்லி, அரண்மனையில் பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் ஒரு தச்சன் வீட்டில் பிறக்கிறது போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவங்க சொல்கிறாங்க, அப்போ இவங்க அப்பா தச்சன் தானே, ஒரு கார்பெண்டராக இருந்தார் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரமில்லை, இப்போ இயேசுடைய கூட பிறந்த, அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மற்ற பிள்ளைகளுடைய லிஸ்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது நான் பார்க்கிறோம். யார் என்றால் யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். அப்போ இயேசுவோட கூட பிறந்தவர்கள் 4 சகோதரர்கள். அதே போல் சகோதரிகளும் இருக்கிறாங்க. அப்புறம் கம்சேகம் குறைந்தது ஒரு 2-3 சகோதரிகள் இருப்பாங்க வச்சுங்களேன். சரி, குறைந்தது ஒரு மொத்தம் அவங்க கூட பிறந்த சகோதரிகள் என்று ஒரு 7-8 பேர் வச்சுக்கிறாங்க பார்க்கும்போது. நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள், அதே சமயத்தில் தன்னுடைய சகோதரிகளுக்கு முன்பாக நல்ல ஒரு சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார் இந்த இயேசு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இவர் தன்னுடைய வீட்டில் மூத்த குமாரனாக இருக்கிறார். இவர் இந்த உலகத்தில் பிறந்தது நோக்கமே வேற. அவருடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன? இந்த குடும்பத்தை பார்க்கணும், சகோதரர்களை பார்க்கணும், சகோதரிகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்பது அது திட்டமே இயேசுவுக்கு இல்லவே இல்லை கூட வச்சுக்கலாம். ஆனால் இவருக்கு மேலே ஒரு பொறுப்பு இருக்கிறத அவர் பார்க்குறார். என்ன? நான் இந்த வீட்டில் மூத்த மகன். இப்போ மூத்த மகனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, மூத்த பிள்ளைக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? எல்லாத்தையும் மிரட்டுறதா, எல்லாத்தையும் வேலை வாங்குறதா? இல்லவே இல்லை.
எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக இருக்கணும் தான் ஒரு மூத்த பிள்ளையோட மிகப்பெரிய ஒரு பொறுப்புங்க. சில வீட்டில் பார்க்கும்போது அந்த கூட 2 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் 2 பேரும் போட்டுக்கிற சண்டை பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்க்குறவங்க குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 பேராது இருக்கிறாங்க கூட பிறந்தவங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி. இன்னும் சில பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, யோசிப்பு அவர் இறந்துட்டா சீக்கிரமாகவே என்று எழுதப்பட்டிருக்கிறத நான் பார்க்குறோம். ஏனென்றால் அதுக்கு பிறகு யோசேப்புடைய காரியங்கள் எதுவுமே நம்ம பார்க்க முடியல. மரியாள் மட்டும்தான் கடைசி வரை சிலுவை வரை இருக்கிறது, அதுக்கப்புறம் இருக்கிறது நான் பார்க்க முடியுது. அப்போ ஒருவேளை நான் இப்படி கூட நான் யோசிக்கிறேன், ஒருவேளை யோசேப்பு செய்து கொண்டிருந்த அந்த கார்பெண்டர் ஒர்க்கு, அந்த வேலையை, அந்த பிஸ்னஸ்ஸே அடுத்தது இயேசு எடுத்து கொஞ்ச நாள் செஞ்சு இருக்கலாம். அதுக்கு ஆதாரம் இல்லை, பட் இருக்கலாம், இருக்கிறதுக்கு சான்ஸுங்க இருக்கிறது நான் பார்க்குறோம். அப்போ அந்த வேலையை ஏன் இவர் எடுத்துக்கொண்டார்? இவர் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதான்னா இல்லை. ஏன் எடுத்துக்கொண்டார்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் வாழும் வரை ஒரு அம்மாவை கொடுத்துருக்குறாங்க, 4 தம்பிகளை கொடுத்துருக்குறாங்க, 2-3 சகோதரிகளை கொடுத்துருக்குறாங்க, தங்கச்சியை. இவங்களை நம்ம படிக்க வைக்கணும், இவங்களை ஆளாக்கணும், இவருடைய குடும்பத்துக்குரிய தேவைகளை, காரியங்கள் எல்லாவற்றையும் நான் தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேலே இருக்கிறதை இயேசு பார்த்துருக்கிறார். அவர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவர் அசால்ட்டாக போகலை. நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணரக்கூடிய ஒரு மனுஷன். இன்றைக்கி அநேக சமயத்தில் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படி போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்ய முயற்சிக்கணும். அப்போ கூட பிறந்த பிள்ளைகளோடு கூட அவர் சண்டை போட்டிருக்க மாட்டார். அதுதான் அவர் சாட்சி. அவங்கள நேசித்திருப்பார். சில சமயத்தில் இந்த பெரிய பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் பார்க்கும்போது நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நிறைய புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் நடக்கும். அப்போ அப்படிப்பட்ட சமயத்துலலாம் இயேசு பொறுமையோடு இருந்திருப்பார், ரொம்ப பொறுமையோடு இருந்திருப்பார், அவங்களை நேசித்திருப்பார், அவளுக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்திருப்பார். ஸோ பேரண்ட்ஸ்க்கு அவர் கீழ்ப்படிந்தார். கூட பிறந்த பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு அவர் மிகவும் ஒரு நல்ல சாட்சியாய் இருந்திருக்கிறார். அதனால தான் பிதா நல்ல ஒரு நற்சான்றிதழை கொடுத்திருக்கிறதை நான் பார்க்கும்பொழுது, இப்போ அடுத்ததில் 3வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 4:16 வாசிக்கும் போது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரத்துக்கு அவர் வந்து, இப்போ இயேசு ஊழியத்துக்கு வந்துட்டார், அதுக்கப்புறம் நாசரத்துக்கு வருகிறார். தம்முடைய வழக்கத்தின்படியே, அப்படின்னா என்ன, 30 வயது வரை இயேசு தமக்கென்று ஒரு பழக்கம் வச்சிருந்தார், வழக்கம். அதன்படியே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அப்போ 30 வயது வரை அவர் வாழ்ந்த ஊரில் அவருக்கென்று ஒரு ஹேபிட் இருந்துச்சு, ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன? ஓய்வு நாளில் சபைக்கு போக வேண்டும் என்கிற ஒரு பழக்கம். எவ்வளோ நல்ல பழக்கம் பாருங்களேன். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைங்க சபைக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அன்றைக்கி பேரண்ட்ஸு சபைக்கு பேரண்ட்ஸு தான் பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு பேரண்ட்ஸ் மட்டும் வருவாங்க. ஏன்னா அவன் வந்தால் கவனிக்க மாட்டேங்கிறான், அவன் வந்தால் பேசிகிட்டு இருப்பான், ஆமாம் வந்தால் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான், அவன் வேணா வீட்டில் இருக்கட்டும். வீட்டில் இருந்து என்ன பண்ணுவான்? அவன் நமக்கு தெரியும், மொபைல் இருக்கும்போது எல்லா வேலைகளையும் அவன் பார்த்துக்கொள்வான். அதனால தான் பிள்ளைகள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? கெட்டு போகிறதை நான் பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம், இயேசு 30 வயது வரை ஓய்வு நாளில் ஆலயத்தில் போவதில் அவர் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறார். அதனால தான் தம்முடைய வழக்கத்தின்படியே அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிக்கணுங்க. அப்போ எனக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்கணும். அப்போ என்ன? சபைக்கு போக வேண்டியது என்னுடைய ஹேபிட். பிரவேசித்து வாசிக்க எழுந்து நிற்கிறது நான் பார்க்குறோம். அப்போ 30 வயது வரை இன்னொரு ஒரு பழக்கம் என்னென்னா, வெறும் தேவாலயத்துக்கு மட்டும் போயிட்டு வர்றது மாத்திரம் இல்லை, தேவாலயத்தில் வார்த்தையை வாசிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு ஊழியத்தை இயேசு பெற்றுக்கொண்டதை நான் பார்க்குறோம். ஆமென். இன்றைக்கு நான் வெறும் தேவாலயத்துக்கு போவோம், ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி போட்டோன்னா வீட்டுக்கு வருது என்கிற அல்லாதபடி சபையில் இருக்கிற சில ஊழியங்கள், சில வேலைகள், சில பொறுப்புகள், ஆமாம், சபை பாஸ்டர்கிட்ட உள்ள அந்த காரியங்களில், அந்த ஊழியத்தில், அந்த தரிசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? இணைத்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், சில பேர் வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல.
சில பேர் ஏதோ ஒரு சபை ஏதோ வேடிக்கை பார்க்குறது மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக வருவாங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்றவங்களை சந்திக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, சோத்திரம் பண்ணுறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு நேசம் எதுவுமே இல்லாமல் போயிட்டு இருக்குது. இல்லை, ஒரு ஊழியத்தில் நாம் பங்கு கொள்ளணும். சபையுடைய வேலையில் நாம் என்ன செய்யணும்? முழு வீச்சாய் பங்கு கொள்ள நம்முடைய கரங்களை நீட்டணும். அவர் வாசிக்க எழுந்து நிற்கிறார் பாருங்களேன். அப்போ தன்னுடைய 30 வயது வரை தேவாலயத்தில் வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இயேசுகிட்ட இருந்திருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்களேன். ஆமேன். இன்னைக்கு நம்ம போகிற சபையில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு வேலையில் நான் தொடர்ந்து செய்வேன் என்கிற ஒரு 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 நிர்ணயத்தை இன்னைக்கு நம்ம தீர்மானத்தை நம்ம என்ன செய்வோம்? எடுப்போம். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்து அந்த வசனத்தை வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். சரியான கரெக்டான வசனத்தை வாசிக்கிறார் என்றால் அந்த புஸ்தகத்தை எப்படி திறப்பது, அந்த அதிகாரத்துக்குள்ளே எப்படி போக வேண்டும் என்கிற எல்லா விதமான வேதத்தை கொடுத்தான ஒரு அறிவு அவர்கிட்ட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற பிரிண்டட் பைபிள் போல அல்லது புக்ஸ் வயசாக இருக்குது பார்த்தீங்களா, அது போலவும் அன்னைக்கு காணப்படலை. ஒரு சுருள் தான் காணப்பட்டுச்சு. ஆனாலும் சரியான சரியான வார்த்தையை அன்றைக்கு அவர் பேசுகிறதுக்கு கூறிய அந்த கிருபை அவர் மேலே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது காரணம் நல்ல ஒரு பழக்கத்தை அவர் தொடர்ந்து அவர் கைப்பற்றி வந்துகிறதை நாம் பார்க்க முடியுது. அன்றைக்கு நாட்களில் பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக ரபிமார்கள் அந்த ஆலோசனை சங்கத்தில், அதாவது இப்படிப்பட்ட தேவ ஆலயத்தில் பைபிள் அதாவது வார்த்தையை வாசிக்கக்கூடிய அந்த பொறுப்பு அவ்வளோ ஈஸியாக யார்கிட்டும் வராது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நாட்கள் இருந்துச்சு, கடினமான ஒரு நாட்கள். ஆனால் ரபி அன்னைக்கு இவர்கிட்ட கொடுத்துக்கிறார் என்றால் அவருக்கு தெரியுது இந்த இயேசு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தவறாமல் தேவாலயத்துக்கு வருகிறவர், தவறாமல் வாசிக்கக்கூடியவர், சரியாய் வாசிக்கக்கூடியவர், அழகாய் வாசிப்பார், நல்ல உச்சரிப்போடு வாசிக்குவார், எல்லாம் கேட்கறது மாதிரி வாசிப்பார் என்கிற ஒரு சாட்சி இருந்ததுனால தான் அந்த ஊழியம் அவர் மேலே வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். முதலாவது பார்த்தோம் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிந்தார். ரெண்டாவது பார்த்தோம் தன் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு ஒரு மிக பொறுப்புள்ளவராக இருந்ததை நான் பார்க்கிறோம். மூன்றாவது தனக்குன்னு ஒரு வழக்கம் வச்சிருந்தார். என்ன? தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு பழக்கம். நாலாவது பார்க்கும்போது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கரெக்டாக காலத்திற்கு ஏற்றபடி நடக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமேன். ஏற்ற நேரம் வரும்போது அவர் தன்னோட லைஃபை பேப்டிசத்துக்கு ஒப்பு கொடுத்ததை நான் பார்க்கிறோம். எனக்கு ஒன்று கேள்வினா, இயேசு பேப்டிசம் எடுக்க வேண்டியது அவசியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் அவசியமே இல்லை. ஆனாலும் நம்மளுக்கு முன்மாதிரியாக அங்கு அந்த ஞானஸ்தானத்தில் அவர் பங்கு கொண்டு இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். அப்போ எப்போ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் அவர் சரியாய் நேர்த்தியாய் அவர் செய்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் உடனே எங்கே போகிறார்? ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறதை நான் பார்க்க முடியுது. அப்போ 30 வயது வரை அவர் என்னென்ன காரியங்களை செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஏற்ற நேரம் வரும்போது ஊழியத்திற்கு என்று போகிறதை நான் பார்க்க வருது. ஆமென். அப்போ ஏற்ற சமயம் வரும் வரை தன்னுடைய பிதாவுக்கு அந்த சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அங்கே வனாந்திரத்தில் 40 நாள் இரவும் பகலும் அவர் ஜெபிக்கிறார். 40 நாள் உபவாசத்தில் ஜெபிக்கிறதை நான் பார்க்க முடியுது. அப்போ இயேசுவுக்கு உபவாசம் தேவையானா அப்போ இயேசுவே உபவாசம் இருந்ததுக்காக ஜெபித்து இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தை செய்யணுமோ, எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் அழகாய் அவர் செய்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமென். ஆமென். எதையும் அவசரப்பட்டோ அல்லது பிந்தியோ செய்யாதபடி ஏற்ற காலத்தில் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறதை நான் பார்க்கிறோம். கடைசியாக நாங்கள் பார்க்கும்போது இயேசுடைய முதல் அற்புதம் கானா ஊரில் அந்த கல்யாண வீட்டில் நடக்கிறதை நான் பார்க்கிறோம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இயேசுடைய ஊழியத்தில் அற்புதம் இன்னும் நடக்கலை. அற்புதம் தொடங்குவதற்கு முன்பாகவே, அவர் செய்வதற்கு முன்பாகவே சீஷர்கள் அவர் கூட இருக்கிறதை நான் பார்க்கிறோம். இப்போ யாராவது ஒரு அற்புதம், ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம், ஏதாவது ஒரு வித்தியாசமான காரியங்களை செய்யும் போது தான் ஒரு கூட்ட ஜனங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு இயேசு எந்த ஒரு அற்புதமும் செய்யலை, ஆனால் சீசர்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன? அவருடைய அற்புதத்தை பார்த்து கண்டு ஃபாலோ பண்ணல இந்த கூட்டம், அவருடைய டெஸ்டிமனியை பார்த்து ஒரு கூட்டம், ஒரு ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு 30 வயது வரை அவருடைய டெஸ்டிமனி, அவருடைய சாட்சி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பேச்சு,
அவருடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருந்திருக்கிறதை நாம் இப்போ பார்க்க முடியுது. ஆமேன். அப்போ ஒரு மனிதனை நாம் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஏதோ ஒரு நான் வித்தியாசமான காரியம் செய்தால்தான், என்கிட்ட காசு இருந்தால் தான், அல்லது நான் ஏதாவது ஒரு அற்புதம் மேஜிக் செய்தால் தான் மக்கள் என்கிட்ட வருவார்கள் என்று அல்ல. என்னுடைய உண்மையான வாழ்க்கையே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றிதழாக இருக்கிறது, அநேகரை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது நாம் பார்க்க முடியுது. அப்போ 30 வயது வரை இயேசு என்னங்க செய்தார் என்று சொன்னால், ஒரே ஒரு சுருக்கமான ஒரே ஒரு வார்த்தையில் அவர் சாட்சியாய் வாழ்ந்தார். ஆமேன். குடும்பத்தில், பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி, சகோதரிக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் மிகவும் சாட்சியாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனேயே வானம் திறக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் அவருக்கு கிடைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகுத்தானே அவர் ஊழியமே ஆரம்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆமேன். அப்போ இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியம். ஆமேன். நம்ம எதற்கோ ஓடிட்டு இருக்கிறோம், காசுக்காக ஓடுகிறோம், பதவிக்காக ஓடுகிறோம், பெரிய ஆள் ஆகணும் ஓடுகிறோம், ஃபாரின் போகணும் ஆடுகிறோம், பணக்காரனா ஆகணும்னு என்னென்னமோ முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் இன்னைக்கு முயற்சி பண்ணுவோமே, நல்ல ஒரு சாட்சி எனக்கு வேண்டும், நல்ல ஒரு நற்சான்றிதழ் வேண்டும். சமுதாயத்திலிருந்தும், குடும்பத்திலிருந்தும், என்னுடைய சகோதரர்கள்ட்டிருந்தும், பிதாவிட்டிருந்தும், சபையிலிருந்தும் எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி எனக்கு வேண்டும் என்று இன்னைக்கு நாம் பிரயாசப்படுவோமா? கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார், நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசுவே, உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். கொஞ்சம் அலசி பார்க்கும் போது நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில், பிதாவுக்கு முன்பாக, சகோதரருக்கு முன்பாக, பேரண்ட்ஸுக்கு முன்பாக, சபையில், வெளியே, ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆண்டவரே சங்கத்தில், எல்லா சமுதாயத்திலையும் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறீங்க. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ, எங்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தில் அப்பா, இந்த ஏரியாவில், நாங்கள் போகிற சபையில் அப்பா, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ, ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே என் மூலமாக நீங்கள் மகிமைப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க, கிருபை பாராட்டுகிறாங்க. ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.